ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜயகிராமத்துசமையல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லையும் ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுண்டக்காய் போட்டு ஒரு வத்த குழம்பு தான் பண்ணியிருக்கோம். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை ஆன் பண்ணி கடாய் சூடானதும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கிடுங்க, ஒரு 3 ஸ்பூன் போல் ஊற்றிக்கிடுங்க. அப்போ தான் அது ஒரு வாரம் வரைக்கும் நம்ம கெட்டு போகாமல் வைக்க முடியும். எண்ணெய் சூடானதும் நான் ஒரு 4 ஸ்பூன் போல் சுண்ட வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்துடலாம். அங்கே சுண்ட வத்தல் பொரிஞ்சாச்சு. நம்ம இனி இதை ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். பாருங்கள், சுண்ட வத்தல் எடுத்தாச்சு. இப்போ இதை ஆற வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுடலாம். இது லைட்டாக செவந்ததுமே நான் 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் முழுசாக வேணுன்னா கூட போட்டுக்கலாம். இதை போட்டுடலாம். அடுத்தது நல்லா நாட்டு பூண்டு எடுத்து ஒரு 20 பூண்டு எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டுடலாம். ரெண்டையுமே ஒரே நேரம் போட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். பூண்டு வெங்காயம் ரெண்டுமே கொஞ்சம் கலர் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா குழைய வதங்கியாச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா பவுடர் போட்டுடலாம். குழம்பு மிளகாய் தூள் போட போகிறேன். இது வீட்டில் இடித்த குழம்பு மிளகாய் தூள் தான். இது போட்டாச்சுன்னா நீங்கள் வேறு எந்த பவுடருமே போட வேண்டாம். இதில் நான் 3 ஸ்பூன் போட போகிறேன். இந்த பவுடர் போடச்சில் உங்களுக்கு குழம்பு ரொம்ப கட்டியாக கிடைக்கும். முளைப்பொடி போட்ட பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிடுங்க. முளைப்பொடி போட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு. ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இதை ஊற்றிடலாம். இது ஊற்றச்சில் குழம்பு ரொம்ப கட்டியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மிக்சி ஜாரை கழுவியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். கலந்து விட்டுக்கிடுங்க நல்லா. உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் வத்தல் பொடியும் சேர்த்துக்கிடுங்க. தக்காளி ஊற்றின பிறகு நல்லா கலந்து விட்டுக்கிடுங்க. இப்போ இதில் நான் ஒரு பெரிய லெமன் அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சு நல்லா அரிச்சு வச்சுருக்கேன். இதை ஊற்றிடலாம். புளி கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கிடுங்க. அப்போ தான் அது கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம இதை ஒரு வாரம் வரைக்கும் வெளியே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா 1 மாதம் வரைக்கும் கூட இருக்கும் அழகாக. அது இன்றைக்கி சாப்பிட்றத விடவும் நாளைக்கு சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சூடு பண்ணியே சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நீங்கள் உடனே வச்சு சாப்பிடணும், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்னா நீங்கள் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றினீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இப்போ இனி இது வத்த காஞ்சி நல்லா வரச்சில் கட்டி ஆகிரும். இப்போ இனி இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். அப்பப்போ லைட்டாக கிண்டி விட்டுக்கிடுங்க. 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம எவ்வளோத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம். இப்போ கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சுண்ட வத்தலாம் நான் இப்படி 1-2 உடச்சி வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு போடக்கூடாது. ஃபஸ்ட்டு போட்டீங்கன்னா குழம்பு ரொம்ப கசப்பாயிரும். இப்போ இந்த டைமில் இதை போடலாம். அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுடலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். நான் ஒரு துண்டு சர்க்கரை துண்டு எடுத்து வச்சுருக்கேன். வத்த குழம்பு நாஞ்சர் தான், புளி குழம்பு நாஞ்சர் தான். நீங்கள் லாஸ்ட்டில் கொஞ்சம் இனிப்பு சேர்த்தா தான் அது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இந்த துண்டு சர்க்கரை இதை போட்டுறேன். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம போட்டிருக்க சர்க்கரையும் கொஞ்சம் கரையட்டும். ஒரே ஒரு கொதி வரட்டும். இந்த சுண்ட வத்தல் இப்போ தானே போட்டிருக்கோம். அதனால் ஒரு கொதி வந்ததும் நம்ம இறக்கிடலாம். இப்போ ஒரே 1 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் 1 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும். வெளியில் நீங்கள் இதை அப்படியே வச்சுக்கலாம். இல்லைன்னா வேறு ஒரு பாத்திரத்தில் கூட நீங்கள் மாற்றி வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்பட நேரம் நீங்கள் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது நிறைய நீங்கள் குழகுலன்னு ஊற்றி சாப்பிட முடியாது. 2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூனே போதும். ஒரு பிளேட்டு சாப்பாடு அப்படியே சாப்பிட்றலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு அப்பளம் மட்டும் நீங்கள் வச்சா போதும். பாருங்கள், சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விஜயகிராமத்து சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.